ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். வீட்டில் இருக்க பொருளே போதும். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. சூடானோன்னே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஸ்மெல் போனோன்னே நான் 3 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிரேவியாக கிடைக்கும். இப்போ இதை வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக இது நல்லா வதங்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் போதும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி, ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் ஜஸ்ட் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு தண்ணி வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி நல்லாவே குக் ஆகிடுச்சு. ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. தண்ணியும் ஓரளவு வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரான்ஸ் குக் ஆகிறது ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷம் போதும். சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக விடலாம். ப்ரான்ஸும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி, ப்ரான்ஸ்லேருந்து வந்த வாட்டர் எல்லாமே இப்போ நல்லா குக் ஆகி திக்காயிடுச்சு. நம்மளோட கிரேவி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு வதக்கிட்டே இருங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், இது 2 நிமிஷம் ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் திக்காகவும். ஆல்ரெடி நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. ப்ரான்ஸும் சாஃப்டாக தான் இருக்கும். ரப்பர் மாதிரிலாம் ஆகாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணுறேன். நல்லாவே கிரேவி ஆகிடுச்சு இது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரான்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பவுலில் மாற்றிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.